திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ஜோதிகா சாமி தரிசனம் செய்தார். நேற்று இரவே திருப்பதிக்கு வந்த அவர் இன்று அதிகாலை சுப்ரபாத சேவையில் கலந்து கொண்டார். தொடர்ந்து அவர் கோயில் ரங்கநாயகர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை பெற்றுக் கொண்டார். சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த ஜோதிகாவிற்கு ரசிகர் ஒருவர் புகைப்படத்தை வழங்க அதனை அவர் புன்னகையுடன் பெற்றுக் கொண்டார். விருதுநகரில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாக நடத்தப்பட்ட திருவிழாவுக்கு பாதுகாப்பு கட்டணமாக 66,91,000 ரூபாயை அரசு கணக்கில் செலுத்த வேண்டும் என கூறிய நோட்டீஸை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் சார்பாக கடந்த ஆண்டு சித்திரை வெண்குடை திருவிழா நடத்தப்பட்டது. இந்நிலையில் இதற்கு பாதுகாப்பு வழங்கியதற்காக அரசுக்கு 66,91,000 ரூபாயை செலுத்த வேண்டும் என விழா கமிட்டியினருக்கு மாவட்ட எஸ்பி நோட்டீஸ் வழங்கினார். இதை எதிர்த்து விழா கமிட்டி சார்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் மாவட்ட எஸ்பி வழங்கிய நோட்டீஸை ரத்து செய்து உத்தரவிட்டார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையை எண்ணும் போது பணம் திருடிய பெண் காவலர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். சங்கர நாராயண சுவாமி திருக்கோவிலில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணும் பணியை பல்வேறு ஆன்மீக அமைப்புகளின் உறுப்பினர்கள் மேற்கொண்டனர். இதில் 4 பேர் காணிக்கை பணத்தை திருடுவதை கவனித்த கோவில் ஊழியர்கள் அவர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாரியம்மாள், அனிதா, முத்துலட்சுமி மற்றும் மகேஸ்வரி என்பதும், இதில் மகேஸ்வரி தலைமை காவலராக பணியாற்றி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். கடலூரில் தனியார் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த கைலாஷ் என்ற மாணவர் தனியார் பேருந்தில் நெரிசல் இருந்ததால் படிக்கட்டில் நின்று பயணித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து தேவராம்பட்டினம் அருகே சென்று கொண்டிருந்த போது மாணவர் கைலாஷ் எதிர்பாராத விதமாக பேருந்தில் இருந்து தவறி கீழே விழுந்துள்ளார். இதில் பேருந்தின் பின் சக்கரத்தில் சிக்கிய மாணவர் கைலாஷ் பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த வழக்கில் 3 பேரை காவலர்கள் கைது செய்தனர். ராஜபாளையம் திருவள்ளுவர் நகரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தனியாக வசித்து வந்த மூதாட்டி வீட்டில் படுகாயங்களுடன் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக காவலர்கள் நடத்திய விசாரணையில் நகை பணத்திற்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்த காவலர்கள் கொலை தொடர்பாக அப்பகுதியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த ரமேஷ் மற்றும் அவரது நண்பர்களான மதன், முத்துக்குமார் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து 15 சவரன் நகைகளை மீட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் சிங்கப்பூர் மாணவர்கள் கண்களை மூடிக்கொண்டு வில் மற்றும் அம்பால் இலக்கை எய்து அசத்தி காட்டினர். சிங்கமுனரியில் உள்ள குருசித்தம் ஆழ்மன தியான பயிற்சி மையம் சார்பில் மாணவர்களின் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிங்கப்பூரைச் சேர்ந்த மாணவர்கள் கண்ணை துணியால் மூடிக்கொண்டு வில் மற்றும் அம்பால் 10 மீட்டர் மற்றும் 18 மீட்டர் தூரத்தில் இருந்த இலக்கை துல்லியமாக எய்து அசத்தி காட்டினர். வேலூரில் சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவர்களது உறவினரை காவலர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அருகே 12 வயது சிறுமி மற்றும் அவரின் தங்கை 11 வயது சிறுமி இருவருக்கும் அவர்களது உறவினரான வெங்கடேசன் என்பவர் கடந்த 1 மாதமாக பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வேலூர் மகளிர் காவல் நிலையத்தினர் வெங்கடேசனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர்.